அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே, கார்த்திகை மாசம் நல்ல நேரம் பிறந்திருக்கிறது. கடகராசி அன்பர்களே, ராசிக்கு குரு வந்திருக்கிறார். நான் தனித்தனியாலாம் சொல்ல போறது இல்லை. அப்படின்னா நான் 1 மணி நேரம் பேசணும். தனித்தனியா நான் பதில் சொல்லணும் அப்படின்னாக்கா நான் 1 மணி நேரம் பேசணும். உலகம் முழுவதும் வாழக்கூடிய எனதருமை கடகராசி நேயர்களே, இதுதான் தருணம், இதுதான் நல்ல நேரம். இப்பதான் கடவுள் கண் திறந்திருக்காரு அப்படி வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 50% ஒரு 100 பேர் கடகராசி இருக்காங்கன்னா உலகம் முழுவதும், அதுல 50% கடகராசி என்பவர்கள் ஓரளவுக்கு நல்ல ஒரு ஹையர் ரேங்க்ல, நல்ல பொசிஷன்ல, குட், வெல் அண்ட் குட், நல்லபடியாகவே போய்கிட்டு இருக்கு. குரூப் ஆஃப் கம்பெனிஸ், கார்பரேட் நிறுவனங்கள், கார்பரேட் நிறுவனங்களுக்கும் மேல குரூப் ஆஃப் கம்பெனிஸ். அப்போ அந்த அளவுக்கு கடகராசி என்பவர்களை பொறுத்தவரையிலும் தொழில் அமைப்புல, பிசினஸ்ல, வியாபாரத்துல நல்ல முறையில அவங்க இருந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் மீதம் இருக்கக்கூடிய 50% கடகராசி அன்பர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான துன்பங்கள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான கஷ்டங்கள். இதுக்கு காரணம் என்ன? ஒண்ணுமே இல்லைங்க கடகராசி என்பர்களே. இது நாள் வரையில் உங்களுக்கு அந்த அஷ்டம சனி, கண்டக சனி இதெல்லாம் நடந்திருந்தது. போராத குறைக்கு ராகு வேற பார்த்திருந்தார். எத்தனை கடகராசி என்பர்கள் வம்பு வழக்கு, ஜெயில் யோகம், சிறை யோகம், சிறை தண்டனைகள், அதே போல வேலை செய்கிற இடத்துல தண்டனைகள், வேலை செய்கிற இடத்துல பனிஷ்மெண்ட், அல்லது துறை ரீதியான நடவடிக்கைகள், அதுல வம்பு வழக்கு, இன்னும் சொல்ல போனா ரைடு, என்கொயரிகள், இடி, அது வந்து ரெக்கவரி பண்ண முடியாம இருக்கிறது, அல்லது ஐடில இருந்து ஃபைன் போட்டு இருப்பாங்க. இப்படியாக கடகராசி என்பவர்கள் மீதம் இருக்கக்கூடிய ஒரு 50% கடகராசி என்பவர்களுக்கு ஏதோ ஒரு சூன்யம் வச்ச மாதிரி, எல்லாம் ஏதோ ஒரு பிளாக் மேஜிக் பண்ண மாதிரி, அல்லது அந்த கடகராசி என்பவர்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டம், நமக்கு ஏதாவது செஞ்சிருக்காங்களா, பிளாக் மேஜிக் ஏதாவது வச்சிருக்காங்களா, அல்ல செய்வனி என்னதான் சாமி பிரச்சனை, நானும் என்னுடைய அறிவை கொண்டு செயல்படுற எதுவுமே அங்க செய்ய முடியலையே, எதுவுமே அங்க ஜெயிக்க முடியலையே, என்னதான் சாமி காரணம் அப்படிங்கிற வகையில் எனதருமை கடகராசி அன்பர்களே, இந்த மாதம் முதல் இந்த கார்த்திகை மாதம் உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள், அதாவது நான் சொல்லக்கூடிய காரணம் தெரியாத, என்ன நடக்குதுன்னே தெரியல, காரணம் தெரியாத சில கஷ்டங்கள் இருக்குமே, ஆனால் அந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகக்கூடிய மாதம், பிரச்சனைகள் தீரக்கூடிய மாதம். என்னால முடியல சாமி, என்னால கவனிக்க முடியல சாமி அப்படின்னு சொல்ற மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வம்பு வழக்குகளாக இருக்கலாம், கோர்ட்டு கேஸா இருக்கலாம், என்கொயரியாக இருக்கலாம், அதாவது பிரைவேட் ஜாப் பண்றீங்க, அங்கே ஏதாவது ரிப்போர்ட்ஸ் இருக்கலாம், அங்க பாஸ் வந்து உங்க பாஸ் உங்க மேனேஜரோ பேசாம இருக்கலாம், அகைன்ஸ்டா இருக்கலாம், இல்ல அங்க ஏதேனும் ஒரு ஆர்கியூமெண்ட் நடக்கலாம், மிகப்பெரிய ஆபத்துக்கள் இருக்கலாம், வேலை போயிடுமோங்கிற பயம் இருக்கலாம், இல்ல வேலையில தப்பு செஞ்சிருக்கலாம், இல்ல யாரோ செஞ்ச தப்புக்கு நீங்க சுமக்க வேண்டியதா இருக்கலாம், ஒரு வீண்படி அவமானங்களாக இருக்கலாம், தலைகுனிவாக இருக்கலாம், இல்ல சூழ்ச்சியாக இருக்கலாம், அதிகாரமாக இருக்கலாம், வேணும்னே பழிவாங்குதலாக இருக்கலாம், அரசியல் பழி வாங்குதலாக இருக்கலாம், அல்லது வந்து அதிகார பழி வாங்குதலாக இருக்கலாம், பிடிக்காம இருக்கலாம். அப்ப வேலையில இருக்கக்கூடிய தொந்தரவுகள், அதே போலதான் பிசினஸ்லயும் உங்களுக்கு வர வேண்டிய பணங்காசுகள், பேமெண்ட்ஸ் வராம இருக்கலாம், இல்ல நீங்க உங்களுடைய ஆர்டர்ஸ் வந்து சரியில்லாம இருக்கலாம், ரிஜெக்ஷன்ஸ் வரலாம். அப்போ மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸாக இருக்கலாம், சம்திங், எந்த ஃபேக்டரியா இருந்தாலும் சரி, எந்த கம்பெனிஸாக இருந்தாலும் சரிதான். கடகராசி என்பர்களே, மனசுல பயம் இருக்குமே, ஆனால் ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுங்க சாமி, ஆனா அது என்னதுன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல, அதுதான் சாதகம்,
அதுக்கு சில பேர் செய்வினைன்னு சொல்லிடுவாங்க, அந்த பேரு வச்சிருவாங்க. சில ஜோதிடர்கள் நேரம் சரியில்லைன்ட்டுவாங்க. ஒரு பக்கம் செய்வினை கோளாடா, ஏதோ பண்ணிட்டாங்கடா அப்படின்னு, ஒரு பக்கம் திருஷ்டின்னுவாங்க, ஒரு பக்கம் நேரம் சரியில்லைன்னுவாங்க. ஆனா இதையெல்லாம், இந்த பேரெல்லாம் அழிச்சிருங்க. இதுக்கு மேல இன்னொரு பேர் இருக்கு, அது உங்க பிறப்பு ஜாதகத்தில் இருக்கும். அப்போ கவலை வேண்டாம் கடகராசி என்பர்களே. இந்த கார்த்திகை மாசம் குரு பகவான் உங்க ராசியில் உச்சம் பெற்றிருக்கிறார். நல்ல முறையில, சிறப்பான முறையில குரு அமைந்திருக்கிறார். இப்போ உங்க பிரச்சனைகளை சொல்வீர்களே, சாமி நீங்க சொன்னது அத்தனையும் எனக்கு உண்மை, எனக்கு அப்படியே நடந்திருக்கு சாமி அப்படின்னு சொல்வீர்களேயானால் நல்ல பொசிஷனுக்கு நீங்க திரும்ப முடியும், உங்களை காப்பாற்ற முடியும். கவலை வேண்டாம் கடகராசி நண்பர்களே. உங்க பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரிதான், பிரச்சனைக்கு தீர்வு உண்டு, ஜெயிப்பீங்க. ஒன்னும் அழாதீங்க, கண்ணீர் சிந்தாதீங்க, கவலைப்படாதீங்க. உங்க குடும்பத்தை காப்பாற்ற முடியும், உங்களால கௌரவத்தை காப்பாற்ற முடியும், உங்க வேலையை காப்பாற்ற முடியும். அதற்கான நல்ல வாழ வைப்பால் வாராகி, வழி காட்டுவால் வாராகி. குரு உச்சம் அடைஞ்சிருக்காரு சாமி. இந்த கார்த்திகை மாசம் சனியுடைய தொடர்பு, பணங்காசுகள் வந்து சேரும். அப்ப இதுக்கெல்லாம் என்ன செய்யணும் சாமி? உங்க பிறப்பு ஜாதகம் முக்கியம். அதை கொண்டு சாமி எனக்கு இதுதான் பிரச்சனை, எனக்கு இது காப்பாது, எப்படியாவது நான் வெளியில வரணும், நீங்க என்ன சொல்றீங்களோ நான் செய்யறேன். அந்த பூஜை செஞ்சா நம்ம ஜெயிப்போம்னா கண்டிப்பா நம்ம செய்வோம். வழிபாடுகள் அறிந்து, பரிகாரங்கள் அறிந்து செய்வீர்களேயானால் வெற்றி நிச்சயம் கடகராசி நேயர்கள்.